வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெர்ஷன் 804 வந்திருக்கிற ஸ்கிப் ஆட் குவான்டிட்டி அட் பேரண்ட் ரோ இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். பில் என்ட்ரியில் ஒரே ப்ராடக்டை மறுபடியும் நம்ம என்ட்ரி பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனி ரோவில் என்ட்ரி ஆகும். இப்படி இல்லாமல் சேம் ப்ராடக்டை மறுபடியும் என்ட்ரி பண்ணுறப்ப அந்த ப்ராடக்டோட பேரண்ட் ரோ குவான்டிட்டிலே ஆட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா மெனு பாரில் இருக்க அட்மின் கம்பெனி செட்டிங்ஸ் இதில் பி ட்ரேட் இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற ஆட் குவான்டிட்டி அட் பேரண்ட் ரோ இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ப்ராடக்டை மறுபடியும் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா புது ரோவில் என்ட்ரி ஆகாமல் ஏற்கனவே இருக்க ஐட்டம்ஸோட குவான்டிட்டியில் ஆட் ஆயிரும். மறுபடியும் எத்தனை முறை என்ட்ரி பண்ணாலும் இந்த குவான்டிட்டிலே ஆட் ஆகிட்டு இருக்கும். சாஃப்ட்வேரில் சேவ் பண்ணாத ஐட்டம்ஸை பில் என்ட்ரி பண்ணுறதுக்காக இந்த ஸ்லாஷ் சிம்பலை அன்னவுன் ஐட்டம் ஆப்ஷனில் சேவ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் நம்ம பில்லிங் பண்ணும்போதும் ஒரே ஐட்டம்லேயே குவான்டிட்டி ஆட் ஆகும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்க்கு மட்டும் பேரண்ட் ரோலையே குவான்டிட்டி ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. 804 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோம் பேஜில் இருக்க ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஐட்டமுக்கு பேரண்ட் ரோலை குவான்டிட்டி ஆட் ஆகக்கூடாதோ அந்த ஐட்டமை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்க ஷெட்யூல் இந்த ஆப்ஷனில் ஸ்கிப்புன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பில்லிங் செக்மெண்ட் போகலாம். இப்போ சீனி அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு எத்தனை முறை என்ட்ரி கொடுத்தாலும் அந்த பொருளுடைய குவான்டிட்டிலே ஆட் ஆகும். அடுத்து அன்னவுன் ஐட்டமை செலக்ட் பண்ணலாம். ஒரு பொருளை என்ட்ரி பண்ணிடுறேன். அடுத்த முறை இதே ஐட்டமை நம்ம செலக்ட் பண்ணும்போது சேம் ஐட்டம் குவான்டிட்டியில் ஆட் ஆகாமல் அடுத்த ஐட்டம் என்ட்ரி பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். இது மாதிரி எந்தெந்த பொருளுக்கு பேரண்ட் ரோவில் குவான்டிட்டி ஆட் ஆகக்கூடாதோ அதுக்கு இந்த ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 807 வெர்ஷனில் வந்திருக்கிற பெண்டிங் பில்ஸ் ரிப்போர்ட் ஆப்ஷன் இன் வவுச்சர் என்ட்ரி இந்த அப்டேட்டை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்க அக்கௌண்ட்ஸ் இதில் ரிசிப்ட் வவுச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சக்தி அப்படிங்கிற கஸ்டமர் பணம் கொடுத்துருக்காரு. அதை வரவு வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்ன பெண்டிங் பில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதை பார்க்கணும் அப்படின்னா மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ் இதில் கஸ்டமர் பேலன்ஸ் கஸ்டமர் பெண்டிங் பில்ஸ் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல டேட்டை கொடுத்துட்டு கஸ்டமரை ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இது எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறமா இங்கேயே நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு டிக் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் என்ன பில் நம்பர் எந்த டேட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம், அந்த பில்லை க்ரியேட் பண்ணி எவ்வளோ நாளாக இருக்குது, அந்த பில்லுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ பெய்டு பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் இப்படி ரிப்போர்ட்ஸில் வந்து பார்க்குறதுக்கு பதிலாக 807 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ரிசிப்ட் வவுச்சர் செக்மெண்ட்லேயே இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நாம் டைரெக்டாகவே இந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். அடுத்ததாக 817 வெர்ஷனில் வந்திருக்கிற ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் இன் வவுச்சர் என்ட்ரி இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். அதே ரிசிப்ட் வவுச்சரில் ஒரு கஸ்டமருக்கான வவுச்சர் என்ட்ரி போடும்போது இவருக்கான ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வவுச்சர் ரிப்போர்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற இடத்துல அவங்க பேரை டைப் பண்ணும்போது அவங்களுக்கான டிரான்சாக்ஷன்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் மெனு பாரில் இருக்க அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் லெஜர் ஸ்டேட்மெண்ட் இதில் லெஜர் நேமில் அவங்க பேரை டைப் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்பப்போ பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கேயும் பார்த்துக்கலாம். இப்படி தனியாக வந்து ரிப்போர்ட்டில் பார்க்குறதுக்கு பதிலாக ரிசிப்ட் வவுச்சர் செக்மெண்ட்லேயே ஒரு கஸ்டமருக்கான ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும்னு கஸ்டமர் சைடு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. 817 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த லெஜர் நேமில் கஸ்டமர் பேரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துலையே அந்த கஸ்டமருக்கான ப்ரீவியஸ் 5 டிரான்சாக்ஷனை பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.